கூட்டம் அங்கதான் நின்றுட்டு இருக்கு. அப்படியே தூரமா நின்று பாக்குறோம். அதுல என் கூட இருந்த ஒரு பையன் சொல்றார், அவர் கண்ணை பார் எப்படி இருக்கு பாத்தியா, அரெஸ்ட் ஆகி வெளியே வந்த மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஒரு இளைஞர் கூட்டம் என் கூட இருக்கும் போதெல்லாம் நான் எப்பயுமே பேசுறத நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்ப அந்த மாதிரி அவருடைய பேச்சுகளை ரோட்ல நின்று கேட்டு, அண்ணன் திருமாவளவனுடைய பேச்சை ரோட்ல நின்று கேட்டு, கலைஞர் அவர்களுடைய பேச்சை தூரமா நின்று பார்த்து வளர்ந்து 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 இன்னைக்கு அவர் முன்னாடியே நின்று பேசக்கூடிய பெருமை எனக்கு இருக்கு. ஒரு மாணவனாக, அமைச்சராகவோ அரசியல்வாதியோ எம்எல்ஏவோ, இன்னும் அமைச்சரான ஃபீலிங்கே எங்களுக்கு இல்ல. சோ அந்த உணர்வு தான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு இருக்கும். ஒரு நல்ல தலைவர்கள், தமிழ்நாட்டை உருவாக்கிய அண்ணாவா இருக்கட்டும், கலைஞர் மீது 1000 விமர்சனம் இருக்கலாம், ஆனால் சமூக நீதி கொள்கையில் நாங்கள் அவர் மீது எப்பொழுதும் அவர் மீது ஒரு மரியாதை இருக்கிறது. அம்மா ஜெயலலிதா மேடம் மாநில உரிமையை விட்டுக் கொடுக்காத ஒரு தலைவி. அந்த மாதிரி அவர்களோடு சேர்ந்து பயணித்த தலைவர்கள் மாநில உரிமையும் மதச்சார்பையும் சமூக நீதியும் கட்டி காத்தவர்கள் நீங்கள் தான். உங்களுடைய வழிவில் இந்த அரசும் சரி, எங்களுடைய தலைவரும் சரி, எங்களுடைய முதலமைச்சரும் சரி, இந்த இளைய தலைமுறை இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய நாங்களும் சரி, உங்களுடைய வழியில் எப்பொழுதும் நாங்கள் நடப்போம். அது பதவிக்காகவோ பணத்திற்காகவோ ஏன் உயிருக்காகவோ நாங்கள் எப்பொழுதும் அடமானம் வைக்க மாட்டோம். நீங்கள் சொல்லிய வார்த்தை உயிர் என்பது துச்சம், கொள்கை என்பது எங்களுடைய உயிருக்கும் மேலானது. உங்களுடைய வழியில், எங்களுடைய முன்னோர்களுடைய வழியில் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக கொள்கையுடன் நாங்கள் எப்பொழுது இருப்போம். தமிழ்நாட்டில் எப்பொழுதும் மத பெரும்பான்மைவாதமோ சாதி பெரும்பான்மைவாதமோ எப்பொழுதும் தமிழ்நாட்டின் இடம் பெற முடியாத ஒரு அரசையும் எங்களுடைய முதலமைச்சரும் சரி நாங்களும் உருவாக்குவோம். உங்களுடைய புத்தகங்களும் உங்களுடைய பேச்சுகளும் நாங்கள் கற்றுக்கொண்டது இதுதான். ஐயா காதர் மொய்தீன் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டது இதுதான். எப்பொழுதும் நாங்கள் இந்த கொள்கையில் உறுதியாக இருப்போம். ஐயா அவர்கள் இப்ப பேசும்போது கூட இன்டர்வியூல சொன்னாரு, நான் வாழ்க்கையில் 2 முடிவை தவறாக எடுத்து விட்டேன். ஒரு முடிவு நான் ஒரு கட்சியில் கூட்டணியில் சேர்ந்தது, இன்னொரு முடிவு இப்பொழுது 2026 எடுத்த முடிவுன்னு சொன்னார். அது பழைய வரலாறு. ஐயா கவலைப்படாதீர்கள், தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் இணைந்தவுடன், எங்களுடைய தலைவருடன் இணைந்தவுடன் உங்களுக்கான மரியாதையும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் எப்பொழுதும் பெரிதாக எடுத்துக்கொண்டு நல்ல கருத்துக்களை அரசியல் செயல்படுத்தக்கூடிய நல்ல தலைமையை இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதோட முதலமைச்சரோட 2-3 தட்டி பார்த்துட்டார். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மகன் இல்ல துரை வைக்க மட்டும் இல்ல, என்னையும் மகனா பாத்துக்குவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ என்ன எலெக்ஷன் இருக்கோ எல்லாம் சேர்ந்து செய்வோம். ஏதோ தமிழக வெற்றி கழகம் மட்டும் தனியா இந்த தேர்தலில் பயணிக்க போறதில்லை. நாம் எல்லாம் சேர்ந்து இனி எதிர்காலத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் 65% இந்த கூட்டணி வெற்றி பெறும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், பை எலெக்ஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தலாகட்டும், நாம் எல்லாம் இணையும் பொழுது தமிழக வரலாற்றில் முதல் முறையாக 65% நாம் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். எதிராளிகளுக்கெல்லாம் நீங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு ஆப்போசிட்ல யாரும் இல்ல. உங்களோட விளையாடுற அளவுக்கு கலைஞரோட அது முடிஞ்சிருச்சு. நீங்க கலைஞர் குரல் கொடுத்தீங்க, ஓகே. இன்னைக்கு நீங்க குரல் கொடுக்கிற அளவுக்கு ஆப்போசிட்ல பெரிய ஆள் இல்ல. அதனாலதான் கொளத்தூர்லயே முடிச்சிட்டோம். கொளத்தூர்லயே வரலாற்றை முடிச்சிட்டோம். எத்தனை ரீகவுண்ட் வேணா கேட்கலாம். 9000 ஓட்டுல இருந்து 15000 ஓட்டுல வேணா மாறுமே தவிர 9000 ஓட்டுல இருந்து ஒரு ஓட்டு கம்மியாகாது. என்னது மக்கள் கொடுத்த தீர்ப்பு, குடும்ப ஆட்சியை தூக்கிறதுக்கான தீர்ப்பு. அவங்க 7 மிஷின் இல்ல 70 மிஷினை எடுத்து பார்த்தாலும்
9,000 ஓட்டுல இருந்து 15,000 ஓட்டு மாறுமே தவிர ஒரு ஓட்டு கம்மி ஆகாது. யாரோ அவருக்கு தப்பா அட்வைஸ் பண்ணிருக்காங்க ரீகவுண்டிங்னு. அது ஜனநாயக கடமை, அவங்க நிகழ்த்திட்டு போட்டோம். அதனால உங்களுடைய தொண்டையை இனி பாராளுமன்ற தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும் மட்டும்தான் நாங்க பார்க்கணும். சில பேருக்குலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். பழைய வரலாற்றை தூக்கி போடுங்கள். இப்பொழுது ஒரு புதிய வைகோ அவர்களை நாங்கள் பார்க்க போறோம். வைகோ 2.0. நாங்க உங்களுக்கு பலமா இருக்கிறோம், நீங்களும் எங்களுக்கு பலமா இருக்கீங்க. ஐஎம்எலுக்கு நாங்க பலமா இருக்கோம், ஐஎம்எல் எங்களுக்கு பலமா இருக்கு. இங்க ஆதிக்கம் இல்ல, நட்பும் அன்பும் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கு. அதிகாரத்துக்கான சண்டை இல்ல, எம்எல்ஏக்கோ அமைச்சருக்கு சண்டை இல்ல. தமிழ்நாட்டை காக்கக்கூடிய நட்பும் உறுதியுடன் நாம் ஒன்றுமையோட இருக்கிறோம். இவ்வளவுதான் நம்மளுடைய அரசியலுடைய கொள்கை. ஊழலுக்காக இந்த கூட்டணி சேரல, ஊழலை தூக்கி எறியறதுக்காக இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கோம். 60 நாள் 70 நாள் ஆச்சு. இது வரைக்கும் ஐயா ஷாஜகான் பக்கத்துல இருந்து ஒரே ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு. ஒரு சுதந்திரமான அமைச்சர் இதுவரைக்கும் இதுவரைக்கும் முதலமைச்சர் ஒரு அழைப்பு வந்து கிடையாது. அவர் நல்லா செய்யறாரு, சூப்பரா செய்யறாரு. இப்படிதான் முதலமைச்சர் பாசிட்டிவா பேசுவாரா ஒவ்வொரு அமைச்சரவையிலையும். அப்படி ஒரு சகோதரத்துவமா நாம இணைஞ்சிருக்கோம். அதனால ஐஎம்எலுக்கும் இது ஒரு 2.0. நாம் இஸ்லாமிய சமூகத்திற்கு அடுத்தடுத்த திட்டங்களை உருவாக்கணும். பெண்கள் மேற்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு திட்டங்களை உருவாக்கணும். என்னெல்லாம் செய்ய முடியுமோ திட்டங்களா உங்க ஷாஜகான் சார் மூலியமா பெரிய பெரிய திட்டங்கள். நான் வன்னியரசு அமைச்சர் என்ன மாற்ற நிகழ்வு சில பேர் கேட்டாங்க. வன்னியரசுடைய அமைச்சரவையில் 5,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு, 5 வருஷம் 25,000 கோடி ரூபாய். ஒரு தலித் சகோதரர் விசிகேல இருந்து 25,000 கோடி தன்னுடைய மக்களுக்காக செலவு செய்ய போறார். பாத்தீங்களா? எந்த விதமான குறுக்கீடுகள் இல்லாமல், எந்த விதமான குடும்ப ஆதிக்கம் இல்லாமல், எந்த விதமான கமிஷன் இல்லாமல் அந்த பணம் உண்மையான ஏழையா இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு போய் சேரணும். இதுதான் அரசுடைய நிர்வாகம். இது பேர் நிறைய பேருக்கு புரியல. எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். 8 தலித் அமைச்சர் உருவாக்குறதுக்கு 75 வருஷம் ஆச்சு. 75 வருஷம் ஆச்சு. அவங்க என்ன செய்ய போறாங்கிறது 5 வருஷம் கழிச்சு தெரியும், 2 மாசத்தை தெரியாது. சில அறிவாளிகள் 2 மாசத்துக்குலாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நாம் நம்ம கடமையை செய்வோம். பெண்களும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளும் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆட்சியை உருவாக்கியிருக்கிறார்கள். அதற்கான கடமை உணர்வும் நாம் எங்களுக்கு எல்லோருக்கும் இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. அதனால் இங்கு அழைத்த என்னுடைய தலைவர் அவர்களுக்கும் சரி, ஐயா அவர்கள் நான் கொடுத்து பேச வேண்டிய இது கிடையாது. நான் ஒரு மாணவனா வந்து ஐயாவை பார்க்கறதுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மாண்புமிகு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு நன்றி.